யார் அப்படி சொன்னா அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹூ செட் லைக் தட் அப்படின்னு கேட்கலாம். ஹூ செட் லைக் தட், ஹூ செட் லைக் தட் அப்படின்னு யார் சொன்னது, யார் அப்படி சொன்னா ஆச்சுங்களா? சரி, எதுக்கு இப்போ அழுவுற? எதுக்கு இப்போ அழுவுற, ஏன் இப்போ அழுவுற அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வை ஆர் யூ க்ரையிங் நவ் அப்படின்னு கேட்கலாங்களா? வை ஆர் யூ க்ரையிங் நவ்? எதுக்கு இப்போ அழுவுற, ஏன் இப்போ அழுவுற? நீ குண்டாயிட்டே வர அப்படின்னு பேசணும். நீ குண்டாகி கொண்டே வருகிறாய், நீ குண்டாயிட்டே இருக்கிற. யூ ஆர் கெட்டிங் ஃபேட் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் கெட்டிங் ஃபேட் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ஃபேட், நீ குண்டாயிட்டே வர, நீ குண்டாயிட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்க, யாரை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும். ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு பேசலாம், கேட்கலாம். ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட், ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். குழம்பிக்க வேண்டாம். சரி, நீ கவலையே படாத, நீ கவலையே படாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. டோன்ட் வரி அட் ஆல் அப்படின்னா டோன்ட் வரி அட் ஆல், நீ கவலையே படாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசணும். சில நேரங்கள் இந்த மாதிரி நம்ம பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ திங்க் மை டைம் இஸ் நாட் குட் அப்படின்னு பேசலாம். ஐ திங்க் மை டைம் இஸ் நாட் குட், எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, த வே யூ சே இஸ் நாட் ரைட், இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? த வே யூ சே இஸ் நாட் ரைட். த வே யூ சே இஸ் நாட் ரைட் அப்படின்னா நீ சொல்கிற விதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற விதம் சரியில்லை, நீ சொல்கிற விதம் சரியில்லை. த வே யூ சே இஸ் நாட் ரைட் ஆச்சுங்களா? சரி, டிவி ரிமோட் எங்கே இருக்குது, டிவி ரிமோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் த டிவி ரிமோட் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, வேர் இஸ் த டிவி ரிமோட், டிவி ரிமோட் எங்கே இருக்குது ஆச்சுங்களா? சரி, லேட் ஆகுதா உனக்கு, லேட் ஆகுதா உனக்கு அப்படின்னு கேட்கணும். உனக்கு லேட் ஆகுதா? இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு லேட் ஆகுது. இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு லேட் ஆகுதா அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ, உனக்கு லேட் ஆகுதா? இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ, லேட் ஆகுதா உனக்கு ஆச்சுங்களா? சரி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசணும். ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ பிலீவ் யூ அப்படின்னா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா ஐ பிலீவ் இன் யூ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசணும். அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், ஹீ இஸ் டாக்கிங் டூ மச், ஹீ இஸ் டாக்கிங் டூ மச் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் டாக்கிங் டூ மச், அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹாவ் யூ ரீச்ட் ஹோம் அப்படின்னு பேசலாம். ஹாவ் யூ ரீச்ட் ஹோம், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா, ஹாவ் யூ ரீச்ட் ஹோம். இது நான் எதிர்பார்க்கல, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு பேசலாங்களா? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், இதை நான் எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு பேசணும். நானும் இதை எதிர்பார்க்கல. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டூ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டூ, இதை நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன அவசரம், என்ன அவசரம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் த ஹரி அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த ஹரி, என்ன அவசரம்? அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ செட் நோ அப்படின்னு பேசலாம். ஹீ செட் நோ, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன், நான் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ won't சேஞ்ச் மை டெசிஷன் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ won't சேஞ்ச் மை டெசிஷன், நான் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன். நைட் டைமில் எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு பேசணும். இரவு வேளையில், அதாவது நைட்டில் எனக்கு கால் பண்ணாத எப்படி பேசலாம்? டோன்ட் கால் மீ
அட் நைட் அப்படின்னு பேசலாங்களா? டோன்ட் கால் மீ அட் நைட். நைட் டைமில் எனக்கு கால் பண்ணாத, நைட்டில் எனக்கு கால் பண்ணாத. ஆச்சுங்களா? சரி. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசணும். He said he couldn't அப்படின்னு பேசலாம். He said he couldn't. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பேசணும். Don't get me wrong அப்படின்னு பேசலாங்களா? சரி. Don't get me wrong. என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம், என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். Don't get me wrong அப்படின்னா ஆச்சுங்களா? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.